உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா ஈரான் போரில் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டம் வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த காலக்கெடு முடிய இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் ஈரான் தனது அதிரடியான 10 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா கொடுத்த தற்காலிக போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்த ஈரான் பாகிஸ்தான் வழியாக தனது பதில் அறிக்கையை அனுப்பியுள்ளது. அதில் தற்காலிக அமைதி எங்களுக்கு தேவையில்லை, இந்த போர் நிரந்தரமாக முடிய வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள இந்த 10 அம்ச திட்டத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி கடல் பகுதியில் தங்களுக்கு முழு அதிகாரம் வேண்டும் என்பது மிக முக்கியமான நிபந்தனை. அங்கு செல்லும் கப்பல்களை கண்காணிக்கவும் வரி வசூலிக்கவும் தங்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஈரான் கேட்டுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்தம் என்பது ஈரான் எல்லைக்குள் மட்டும் இல்லாமல் லெபனான் மற்றும் காசா பகுதிகளிலும் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்றும், மீண்டும் ஒரு போர் வராது என்பதற்கான சர்வதேச பாதுகாப்பு உத்தரவாதத்தை ஈரான் கோரியுள்ளது. பொருளாதார ரீதியாக தங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும் என்றும், சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தப்படி யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. போரினால் சேதமடைந்த மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களை சீரமைக்க அமெரிக்கா உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பதும் ஈரானின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டொனால்டு டிரம்ப், ஈரான் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப பல ஆண்டுகள் ஆகும், நாங்கள் இந்த பிரச்சனையை இப்போதே முடிக்க விரும்புகிறோம் என்று எச்சரிக்கும் வகையில் பேசியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் அவர், தேவைப்பட்டால் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைக்கு தயார் என்பதையும் சூசகமாக தெரிவித்துள்ளார். தற்போது பாகிஸ்தான், எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான முடிவை கொண்டுவர தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதல் நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் ஈரானின் இந்த 10 நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்குமா என்பதே இப்போது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.